இப்படி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டி பிள்ளைங்க வந்துட்டு இந்த வெண்டைக்காய் பொரியல் வந்துட்டு வேணான்னே சொல்ல மாட்டாங்க. ஆமாங்க, எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேலே கருவேப்பிலை இல்லாதனால கருவேப்பிலை போடலைங்க. ஒரு 3 பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் வந்து அதிலே போட்டுட்டு ஒரு 3 தக்காளிக்கும் இந்த வெண்டைக்காய்க்கும் தேவையான அளவு வந்து உப்பு போட்டு நல்லா தக்காளியும் வதக்கி விட்டாச்சுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து வெண்டைக்காய் வந்து தனியாக ஒரு வடசட்டியில் வந்து வதக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா அந்த பிசு பிசுன்னு இருக்குங்க. ஸோ அதனால் அதை வதக்கி வச்சுட்டா ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அதையும் இது பண்ணிட்டேன். அப்புறம் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காய் இதிலே போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், ஓரளவுக்கு கம்மியாகவே போட்டாச்சுங்க. ஏன்னா வெறுமனவே இந்த குட்டி பிள்ளைங்க வந்து வெண்டைக்காய் வந்து சாப்பிட நல்லாயிருக்குங்க. காரம் கம்மியாக போட்டால், காரம் அதிகமாக போட்டால் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறம் அது கூடயே புளி தண்ணி ஊற்றிட்டு வெண்டைக்காய் நல்லா வேக வச்சுட்டு அப்புறம் அதுக்கு மேலே நல்லா கிண்டிட்டு அப்புறம் தேங்காய் திருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் வந்து அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இன்றைக்கி சாப்பாடு, ரசம், அதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து தட்டைப்பயிறு குழம்புங்க வச்சாச்சு. இப்போ நம்ம வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சுங்க. அதுக்கப்புறம் குட்டி பிள்ளைங்களை வந்து டீ வச்சுட்டேங்க.